This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்தி மைண்ட்செட் யூடியூப் சேனல். வாடகை வீடா அல்லது சொந்த வீடா? 8.71% விதியின் ரகசியம், அதாவது ரெண்டிங் விசஸ் பையிங், தி 8.71 ரூல். அதை தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்டது மிகவும் ஆழமான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு. பென் ஃபெலிக்ஸு மற்றும் ஹாம்ப்ரி யங் போன்ற நிபுணர்கள் வாடகைக்கு இருப்பது பணத்தை வீணாக்குவது என்ற பொதுவான எண்ணத்தை உடைச்சி திரும்ப வராத செலவுகள், அதாவது அன்ரிகவரி காஸ்ட் என்ற அடிப்படையில் வீடா அல்லது வாடகையா என்பதை தீர்மானிக்கணும்னு சொல்கிறாங்க. கனடா மற்றும் அமெரிக்காவில் அவர்கள் 5% ரூலை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் வட்டி விகிதம் அதிகம் மற்றும் வாடகை வருமானம் ரொம்ப கம்மி, ரெண்டல் ஈல்டு ரொம்ப கம்மி. அதை கருத்தில் வச்சு 8.71 ரூல் அப்படின்ற இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் மாற்றி சொல்ல போகிறோம். ஸோ இது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம இந்திய குடும்பங்களில் ஒரு வழக்கம் உண்டு. வேலைக்கு சேர்ந்த உடனே பெரியவர்கள் சொல்வது, தம்பி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட ஒரு லோனை போட்டு வீட்டை வாங்கிரு, வாடகையை கொடுத்து ஏன் பணத்தை கரியாக்குற அப்படின்றது தான். ரெண்ட் இஸ் த்ரோயிங் மணி அவே, அதாவது வாடகை கொடுப்பது பணத்தை நெருப்பில் போடுறதுக்கு சமம் அப்படின்னு நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் உலக புகழ்பெற்ற நிதி ஆய்வாளரான பென் ஃபெலிக்ஸு மற்றும் ஹாம்ப்ரி யங் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சொந்த வீடு வாங்கும்போது நீங்கள் பணத்தை நெருப்பில் போடுறீங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரியறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாம் சொல்கிறதுக்கு அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டு. இன்னும் நாம் உணவுகளை ஒதுக்கி வச்சுட்டு கணித ரீதியாக இது இந்திய சூழ்நிலை விதிப்படி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் தி 8.71% ரூல். இந்த விதி உங்களுக்கு சொல்லும் உண்மை பல நேரங்களில் வாடகை இருப்பதே புத்திசாலித்தனம் அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம இன்னும் விரிவாக பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வாடகை என்பது 100% திரும்ப வராத செலவு, அதாவது அன்ரிகவரபிள் காஸ்ட்டு. இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் வீடு வாங்கும்போது திரும்பி வராத செலவுகள் உள்ளன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இது நிறைய பேர் யோசிக்கிறது கூட இல்லை. வட்டி, அந்த வீட்டு லோனுக்கு நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் 20 வருஷத்துக்கு நீங்கள் வங்கியில் செலுத்தும் வட்டி அசலில் சேராது. அது வங்கியின் லாபம், உங்களோட செலவு. அடுத்தது அதோடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. பெயிண்டிங் மற்றும் ப்ளம்பிங் பழுதுபார்ப்பு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு வீட்டுக்கும் 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். முதல் வருஷத்துலேருந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்துகிற வரி. அடுத்தது மூலதன செலவு, இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலு, வீடு வாங்கிறதுக்காக நீங்கள் முதல்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு. கையில் இருக்கும் பணத்தை வீட்டுக்கு முன்பாகவே, அதாவது டவுன் பேமெண்ட் கொடுப்பதனால அந்த பணத்தை வேறு முதலீடு செய்கிற ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நீங்கள் இழக்கிறீங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் உங்கள் கையை விட்டு போகுது. பென் ஃபெலிக்ஸோட விதிப்படி இந்த செலவுகள் வாடகையை விட அதிகமாக இருந்தாக்கா நீங்கள் வீடு வாங்குறது நஷ்டம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மேற்கத்திய நாடுகளில் வட்டி ரொம்ப கம்மி, அதனால் அவர்கள் 5% விதியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியா வேறு விஷயம். நம்ம சூழ்நிலைக்கு இதை 8.71 விதியாக சொல்ல போகிறோம். அந்த கணக்கு எப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வட்டி விகிதம், அதாவது காஸ்ட் ஆஃப் டெப்ட்டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வீட்டுக்கடன் வட்டி சுமார் 8.5% 9% இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு 7.5% இருக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காகவே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது நீண்ட கால அடிப்படையில். பராமரிப்பு, அதாவது வீட்டோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஆண்டுக்கு 1% கண்டிப்பாக ஆகும். அப்புறம் வீட்டோட வரி, அது இந்தியாவில் ரொம்ப கம்மி, 0.21% அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ 7.5 + 1 8.5 + 0.21, இதுதான் 8.71 ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேஜிக் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை வாங்கினா அந்த வீட்டோட மதிப்பில் 8.17% பணத்தை ஒவ்வொரு வருடமும் திரும்ப வராத செலவாக அன்ரிகவரபிள் காஸ்ட்டாக நீங்கள் இழக்கிறீங்க அப்படின்றத புரிஞ்சுங்க. இது சென்னை மற்றும் பெங்களூர்னாக்கா இது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சென்னையில் ஓஎம்ஆர் ரோட்லேயோ அல்லது பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டி போன்ற இடத்துல ஒரு நல்ல 2 BHK வீடு வாங்கணுன்னாக்கா 1 கோடி ரூபாய் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. அந்த வீட்டை நீங்கள் 1 கோடிக்கு வாங்குறதாவே வச்சுப்போம். நமது 8.71 ரூல் படி பார்த்தீங்கன்னாக்கா
8,71,000 ரூபா வந்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு குடியிருக்கிறதுக்காக வந்து கொடுக்குறீங்க. அந்த வீட்டில் குடியிருக்க வட்டி, பராமரிப்பு மற்றும் இழந்த வாய்ப்புகள் இதெல்லாம் சேர்த்து 8.71 லேக்ஸ் வந்து நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்றத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அப்போ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 72,500 ரூபா வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து செலவு பண்ணுறீங்க. இதே நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தாக்கா, இதே 2 பிஹெச்கே வீடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் ரெண்டல் ஈல்டு வந்து 2.5லேருந்து 3% வரைக்கும் தான். அப்போ இந்த 1 கோடி ரூபா வீட்டோட ஃப்ளாட்டோட வாடகை வந்து சென்னையில் எவ்வளோ இருக்குன்னீங்கன்னா, அதிகபட்சமாக 25,000 ரூபா தான் வந்து இருக்கும். ஸோ வருஷத்துக்கு வந்து பார்க்குறப்ப 3 லட்சம் ரூபா தான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ நீங்கள் வீடு வாங்கினா இழக்கும் தொகை வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து 8.71 லேக்ஸு. வாடகைக்கு இருக்கும்போது நீங்கள் இழக்கிற பணம் வந்து 3 லட்ச ரூபா. அப்போ மேக்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வாடகை இருப்பதால் உங்களுக்கு வந்து 5.71 லேக்ஸ் 5.7 லேக்ஸ் வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு மிச்சமாகுது. இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் என்ன ஆகும்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இங்கே தான் நிறைய பேர் வந்து தவறு செய்கிறாங்க. வாடகைக்கு இருந்தால் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பணத்தை பூராத்தையுமே வந்து செலவு பண்ணிவிடுவாங்க. ஹேம்ரி யங்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட் த டிஃபரன்ஸு, இந்த வித்தியாச முதலீட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து திட்டத்தோட உயிர் நாடியே வந்து அதுதான். நீங்கள் வீடு வாங்கினா இஎம்ஐ வந்து 85,000 ரூபா வந்து கட்டுவீங்க. வாடகைக்கு இருந்தால் 25,000 ரூபா வந்து கொடுப்பீங்க. மீதமுள்ள 60,000த்தையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு நல்ல நிதி ஆலோசகர் அணுகி அவர் சொல்கிற ஃபண்டுகளில் வந்து இந்த 60,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்து வரணும். அப்படி செஞ்சிங்கன்னா அந்த 20 வருஷம் நீங்கள் அந்த வீட்டுக்கு வந்து வட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த 20 வருஷத்தில் வீடு ஒரிஜினலாக வந்து டே ஒன்லேயே வாங்கினவர்கிட்ட 1 கோடி மதிப்புள்ள வந்து வீடு அல்லது 2 கோடியாக கூட அதை உயர்ந்திருக்கலாம். ஒரு பழைய வீடாக வந்து அவர்கிட்ட இருக்கும். இது வாடகைக்கு இருந்துட்டு முதலீடு பண்ணவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா 3 அல்லது 5 கோடி ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கு, ரொக்கமாக இருக்கிறதுக்கு, லிக்விட் கேஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. இதை அவரை வச்சுக்கிட்டு நினச்சாருனாக்கா 2 வீடு கூட புது வீடாகவே அன்றைக்கி டேட்டுக்கு வந்து வாங்க முடியும். ஸோ நீங்கள் அப்போ வீடே வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இந்த 8.71 விதியை தாண்டி வீடு வந்து எப்போ வந்து லாபகரமாக மாறும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வாடகை வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் கொடுக்கும் வாடகை வீட்டின் மதிப்பில் 4லேருந்து 5% மேலே வந்து இருந்தாக்கா நீங்கள் வீடு வாங்குறது சரி. அது வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ நீண்ட காலம் தங்குவதுனா, இப்போ நான் இனிமேட்டு வந்து இந்த ஊரில் தான்ப்பா சென்னையில் வந்து நான் செட்டில் ஆக போகிறேன், இனிமேல் எங்கேயுமே நான் போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10லேருந்து 15 வருஷமாவது நீங்கள் அந்த ஊர்லேயே தங்குறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து வாங்கலாம். இல்லை ஒரு எமோஷனல் டேஷன், நான் எத்தனை வருஷம்தான் வந்து வாடகை வீட்டிலே இருக்கிறது, எனக்குன்னு ஒரு சொந்த சுவர் வந்து வேணாமா, என் சுவரில் நினச்சபடி நான் வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறதோ ஒரு ஆணி அடிக்கிறது கூட வந்து பண்ண முடியல, யாரும் என்னை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு எமோஷனல் டேஸ் எடுத்திங்கனாக்கா அதோட விலை தான் 8.71% அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு பென் ஃபெலிக்ஸு மற்றும் இந்த ஹேம்ரி யங் அப்படின்ற கற்றுக் கொடுத்த பாதம் என்னென்னா, வீடு என்பது ஒரு கட்டாய சேமிப்பு மட்டுமே, அது வந்து ஒரு சிறந்த முதலீடு கண்டிப்பாக வந்து கிடையாது. இந்தியாவில் வட்டி வீதம் அதிகமாகவும் வாடகை வந்து மிகவும் குறைவாகவும் இருப்பதால் கணித ரீதியாக வாடகைக்கு இருப்பதே வந்து சிறந்தது. ரெண்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் மேத்தமேட்டிக்கலி சுப்பீரியர் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் வாழ்க்கை என்பது கணிதம் மட்டும் இல்லை. இந்த கணக்கை மீறி உங்களுக்கு நிம்மதி உங்களுக்கு சொந்த வீட்டில் தான் கிடைக்கும்னா தாராளமாக வந்து சொந்த வீட்டை வாங்குங்க. ஆனால் வாடகை இருப்பது வந்து நஷ்டம், வீடு வாங்குவது தான் லாபம் அப்படின்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு வந்து நீங்கள் தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ 8.71 ரூலில் வந்து மனசில் வச்சுங்க, புத்திசாலித்தனமாக வந்து முடிவெடுங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற நீதி. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடு வாங்குகிற எல்லாரும் தயவுசெய்து இந்த மாதிரி 8.71 ரூலை வந்து போட்டு பாருங்கள். அந்த ஏரியாவில் எவ்வளோ ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதை 2ல் 4லேருந்து 5% மேலே உங்களுக்கு அந்த வீட்டோட காஸ்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் ரெண்ட்டு கொடுக்குறதுனாக்கா தயவுசெய்து 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.